கடகராசி நேயர்களே, நாம் டிசம்பர் 3 முதல் டிசம்பர் 15, 2025 வரையிலான காலச்சக்கரத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். கடந்த சில வாரங்களாக நீங்கள் வேலையில் தேக்கத்தையும், மனதில் ஒருவித அமைதியின்மையையும் உணர்ந்திருக்கலாம். ஆனா, உங்களுக்கான நற்செய்தி என்னன்னா, இந்த காலகட்டத்தில் உங்கள் மிக முக்கியமான கிரகம் தனது இடத்தை மாற்றி அதிர்ஷ்டத்தின் வீட்டுக்குள் நுழையப் போகிறது. டிசம்பர் 3 முதல் 7 தேதிக்குள் எந்த நேரம் முடிவுகளை தள்ளி போட வேண்டிய நேரம் என்பதையும், எந்த 3 நாட்கள் உங்கள் வேலையில் அதிசயங்களை கொண்டு வரும் என்பதையும், ஷேர் மார்க்கெட்ல லாபத்தை எப்போது புக் செய்ய வேண்டும் என்ற அந்த சிறப்பான நாளையும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். எனவே நிதானமாக அமருங்கள். இந்த வீடியோ உங்கள் அடுத்த 15 நாட்களுக்கான முழுமையான வழிகாட்டி ரோட் மேப் ஆகும். வாருங்கள் தொடங்கலாம். டிசம்பர் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் குரு பகவான் வியாழன் உங்கள் லக்னத்திலேயே, அதாவது கடக ராசியில் இருக்கிறார். இது ஒரு சக்தி வாய்ந்த நிலை. ஆனால் டிசம்பர் 5 தேதி குரு வக்ர நிலையில் 12ஆம் வீட்டிற்கு வந்து விரயஸ்தானம் ஸ்டாண்டர்ட் ஆண்ட வீடு வருகிறார். தனிமை, வெளிநாடு செல்வார். இதன் தாக்கம் என்னவென்னா, உங்க கவனம் வெளி உலகத்திலிருந்து விலகி உங்கள் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் திரும்பும். செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் தர்ம காரியங்களில் ஆர்வமும் கூடும். டிசம்பர் 6 தேதி புதன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு, அதாவது உங்கள் 5ஆம் வீட்டுக்கு செல்வாரு. இது கல்வி மற்றும் ஷேர் மார்க்கெட்டுக்கான இடமாகும். உங்கள் சிந்தனை உணர்வு பூர்வமான நிலையிலிருந்து இமோஷனல் நடைமுறைக்கு பிராக்டிக்கல் மாறும். மாணவர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு ட்ரேடர்கள் இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். டிசம்பர் 7 தேதி செவ்வாய் உங்கள் யோககாரக கிரகமாக 6ஆம் வீட்டில போராட்டம், நோய், கடன் நுழைவாரு. இது சத்ருஹந்தா யோகத்தை உருவாக்கும். அதாவது எதிரிகள் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். ஆரோக்கியத்தில் உடல் சூடு அல்லது பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் சிறிது ஏற்படலாம். மற்ற கிரகங்கள் நிலையாக உள்ளன. சனி 9ஆம் வீட்டில், ராகு 8ஆம் வீட்டில், கேது 2ஆம் வீட்டில். சுருக்கமாக சொன்னால், உங்கள் அறிவு கூர்மையாகும். உங்கள் வலிமை எதிரிகளை வீழ்த்தும். மேலும் மனம் ஆன்மீக ஈடுபாட்டுடன் அமைதியாக இருக்கும். இப்பொழுது டிசம்பர் 3 முதல் 15 வரையிலான பயணத்தை தேதி வாரியாக பார்ப்போம். டிசம்பர் 3 புதன்கிழமை சந்திரன் உங்கள் 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு செல்வார். மாலை 6 மணி முதல் சர்வார்த்த சித்தி யோகம் உருவாகிறது. வேலை அல்லது தொழிலுக்கு இது மிகச்சிறந்த நேரம். ஆனால் மாலை 7:30 மணிக்கு கபட யோகம் உள்ளதால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். டிசம்பர் 4 வியாழக்கிழமை இந்த பௌர்ணமி தினமாகும். சந்திரன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார் மற்றும் மதியம் 3 மணி 20 நிமிடத்துக்கு சந்திர சுக்கிர ஈர்ப்பு யோகம் உருவாகும். நீங்கள் தனியாக சிங்கிள் இருந்தால் சிறப்பு வாய்ந்த ஒருவரை சந்திக்க நேரிடலாம். திருமணமானவரினால் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுங்கள். இந்த நாள் மகிழ்ச்சி மற்றும் சமூக வெற்றிக்கான நாளாகும். டிசம்பர் 5 வெள்ளிக்கிழமை குரு 12ஆம் வீட்டில் நுழைவார் மற்றும் புதன் துலாம் ராசியை விட்டு வெளியேறுவார். பிசினஸ் செய்பவர்களுக்கு டிசம்பர் 1 முதல் 5 வரை இருந்த பொற்காலம் இன்றுடன் முடிகிறது. நிலுவையில் உள்ள ஒப்பந்தங்களை, பெண்டிங் டீல்ஸ் இன்றே முடியுங்கள். செலவுகள் அதிகரிக்க தொடங்கும். டிசம்பர் 6 தேதி மற்றும் 7 தேதி ஆகிய தேதிகளில் முடிவுகளை தள்ளி போடுங்கள். சந்திரன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் மனம் அமைதியற்றதாக இருக்கும். பெரிய ஒப்பந்தங்களுக்கோ அல்லது புதிய உறவுகளுக்கோ ஆம் சொல்ல வேண்டாம். மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம். டிசம்பர் 7 தேதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பார். மேலும் அன்று சங்கடஹர சதுர்த்தி. இந்த நாளில் கணபதி பாவை சரணடையுங்கள். மனம் சாந்தி அடையும். குழப்பங்கள் விலகும். டிசம்பர் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் சந்திரன் உங்கள் லக்னமான கடக ராசியில் இருப்பார். கடந்த கால மன அழுத்தம் மறைந்து தன்னம்பிக்கை திரும்பும். இந்த 2 நாட்களும் மாணவர்களுக்கு மிகவும் உகந்தவை. தேர்வு எழுதவோ அல்லது புதிதாக கற்றுக்கொள்ளவோ மூளை ஒரு ஸ்பஞ்ச் போல செயல்படும். மேலும் உங்கள் தோற்றம் மற்றும் ஆளுமையில் பர்சனாலிட்டி கவனம் செலுத்த இது நல்ல நேரம். டிசம்பர் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் சந்திரன் 2ஆம் வீட்டில் தனம் மற்றும் குடும்பம்
இருப்பாரு. அங்கே சந்திர கேது சேர்க்கை உருவாகிறது. பங்குகளை ஷேர்ஸ விற்கவும், லாபத்தை எடுத்துக்கொள்ளவும், நிதி திட்டமிடல் ஃபினான்ஷியல் பிளானிங் செய்யவும் அல்லது கடனை அடைக்கவும் இது சுபமான நேரம். ஆனால் கவனிக்கவும், குடும்பத்தினரிடம் பேசும்பொழுது வார்த்தைகளில் நிதானம் அவசியம். பணம் வரும், ஆனால் பேச்சுவார்த்தையில் எச்சரிக்கை தேவை. டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமை சந்திரன் கன்னி ராசியில் இருப்பார். அங்கே கஜகேசரி யோகம் உருவாகிறது. இந்த நாள் தைரியம், சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு மற்றும் மீடியா தகவல் தொடர்புத் துறையினருக்கு சுபமானது. டிசம்பர் 13 ஒரு சாதாரண நாள். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்கள். டிசம்பர் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் சந்திரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இது வீடு மற்றும் சுகத்திற்கான நேரம். வீடு அல்லது வாகனம் தொடர்பான வேலைகளுக்கு இந்த நாட்கள் நல்லவை. டிசம்பர் 15ஆம் தேதி சூரியன் ராசி மாறப் போகிறார். எனவே ஆரோக்கியம் மற்றும் உடல் சோர்வு மீது கவனம் செலுத்துங்கள். இரவில் சீக்கிரம் தூங்குங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்கவும். இப்போது தேதிகள் தெரிந்துவிட்டன. வாழ்க்கையின் முக்கிய துறைகளை ஆழமாக பார்ப்போம். வேலை மற்றும் வியாபாரம், கரியர் அண்ட் பிசினஸ். 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இப்பொழுது 6ஆம் வீட்டில் இருக்காரு. கடின உழைப்பால் வெற்றி கிடைக்கும். அரசியல், பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனால் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். வியாபாரத்தில் பணப்புழக்கம், கேஷ் ஃப்ளோ டிசம்பர் 10 முதல் 11 வரை சிறப்பாக இருக்கும். காதல் மற்றும் உறவுகள், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. டிசம்பர் 4ஆம் தேதி காதல் வாழ்க்கைக்கு நல்லது. அதே சமயம் டிசம்பர் 6ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி ஆகியவை திருமணமானவர்களுக்கு சற்று சவாலாக இருக்கலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். இல்லத்தரசிகள் மற்றும் தாய்மார்கள், கிரக மாற்றங்கள் வீட்டின் சூழலை பாதிக்கும். இந்த 12 நாட்கள் கலவையான முடிவுகளை தரும். ஆனால் சிறு திட்டமிடல் மூலம் அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைக்கலாம். குழந்தைகள் டிசம்பர் 6ஆம் தேதி புதன் 5ஆம் வீட்டுக்கு வருவார். கவனம் குழந்தைகளின் படிப்பு மற்றும் செயல்பாடுகள் மீது இருக்கும். சிறு குழந்தைகளுக்கு அதிக நேரம் தேவைப்படும். வளர்ந்த குழந்தைகளின் கல்வி தொடர்பான முடிவுகளை எடுக்கலாம். இது உறவுகளை வலுப்படுத்தும் நேரம். வீட்டு பட்ஜெட் எச்சரிக்கை தேவை. டிசம்பர் 5 முதல் குரு 12ஆம் வீட்டில் இருப்பதால் திடீர் செலவுகள் அதிகரிக்கலாம். உதாரணத்துக்கு உபகரணங்கள் பழுதாவது, விருந்தினர் வருகை அல்லது ஆன்மீக செலவுகள். எனவே பொருட்களை வாங்கும் பொழுது யோசித்து வாங்கவும். வேலை ஆட்கள் மற்றும் தினசரி வழக்கம். டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் நுழைவார். இதனால் உதவியாளர்கள் அல்லது வேலை ஆட்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உங்கள் வேலையின் ஆற்றல் அதிகரிக்கும். ஆனால் சமையலறையில் நெருப்பு அல்லது காயம் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே எச்சரிக்கையாக இருங்கள். குடும்பம் டிசம்பர் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் சந்திரனும் கேதுவும் 2ஆம் வீட்டில் உள்ளனர். கூட்டு குடும்பத்தில் விவாதங்கள் அல்லது நாக்கு வழுக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மௌன விரதம் இருப்பதும் சிறிய விஷயங்களை சிரித்துக் கொண்டே கடந்து செல்வதும் நன்மை அளிக்கும். ஆரோக்கியம் செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பதால் நோய்களை விரட்டுவார். ஆனால் உடல் சூடு, அசிடிட்டி அசிடிட்டி மற்றும் இரத்தத் தொற்று பிளட் இன்ஃபெக்ஷன் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தண்ணீர் அதிகம் குடிக்கவும், கோபத்தை குறைக்கவும். கிரக பரிகாரங்கள் 1. குருவிற்காக தினமும் குளிக்கும் நீரில் மஞ்சள் கலந்து குளிக்கவும். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கவும். 2. செவ்வாய்க்காக டிசம்பர் 7ஆம் தேதிக்குப் பிறகு அனுமன் கோவிலில் வெல்லம் மற்றும் கொண்டைக்கடலை பிரசாதமாக சமர்ப்பிக்கவும். 3. மன அமைதிக்காக டிசம்பர் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி ஆகிய தேதிகளில் சிவபெருமானுக்கு நீர் அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய் என்று ஜபிக்கவும். மிகப்பெரிய எச்சரிக்கை, உற்சாகத்திலே நிதானத்தை இழக்காதீர்கள். செவ்வாய் வேகத்தை தருவார், ஆனால் முடிவுகளை புதனின் புத்திசாலித்தனத்துடன் எடுக்க வேண்டும். டிசம்பர் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி ஆகிய தேதிகளில் எந்த பெரிய ஆவணத்திலும் டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்திட வேண்டாம். நண்பர்களே, இதுதான் கடக ராசியின் டிசம்பர் 3 முதல் 15 வரையிலான நிலவரம். கிரகங்கள் வானிலையை மட்டுமே சொல்கின்றன. குடை எடுத்துச் செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பது உங்கள் முடிவு. டிசம்பர் 3 முதல் 4 வாய்ப்புகளுக்கானவை. 6 முதல் 7 பொறுமை காக்க வேண்டியவை. டிசம்பர் 10 முதல் 11 குடும்பத்தில் அமைதி காக்கவும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய். ஹர ஹர மகாதேவ்.